வளமுடன். குருவே துணை. என் எண்ணம் செயல், என் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் எனது அருட்குருவினுடையதாகட்டும். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு நிறை மாலை வணக்கங்கள். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 1 பாலுணர்வு உடல் சார்ந்ததா உயிர் சார்ந்ததா என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உடல், உயிர், மனம், இந்த 3 பற்றிய அறிவு அவனுக்கு வேணும். ஆனா இந்த 3 பற்றின தெளிவான அறிவு இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டோம்னா டெஃபினட்டா அதுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உடலின் தேவை என்ன, மனதின் தேவை என்ன, உயிரின் தேவை என்ன, இந்த மாதிரி ஒரு கேள்விக்கும் அவ்வளவு விளக்கங்களை மகர்ஷியும் ஐயா அவர்களும் நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க. இதுல இந்த தேவைகள் 3 அப்படிங்கிற தலைப்புல நாம உடலின் தேவைகள் பற்றி நிறைய சிந்திச்சிருக்கோம். மனதின் தேவைகளாக இருப்பவை அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்து, அது அன்பு, அமைதி, அறம், ஆரோக்கியம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நமக்குள்ள இருக்குதோ அதெல்லாம் நாம மறைச்சிட்டு வெளியில தேடிட்டு இருக்கோம். அதை பூரா அப்படியே உல்டா பண்ணிட்டு நாம வெளியே தேடிட்டு இருக்கோம். அடுத்து உயிரின் தேவை என்ன, உயிரின் தேவை எதுவாக இருக்கிறது? முதல்ல உயிர்னா என்ன, அது எப்படி செயல்படுது, இந்த மாதிரி கேள்விக்காவது பதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூடியூப்ல எங்க தேடினாலும் இருக்காது. தமிழானந்த யோகம் வேதாத்திரி மகரிஷி மட்டும்தான் அதுல அவ்வளோ அழகா விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம வேதனைப்படுற விஷயம் என்னன்னா, இந்த உயிர் பத்தின அறிவு சரி பள்ளியில இல்ல, நம்ம இப்ப நம்ம குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா உயிர் காக்கிற மருத்துவர்கள் கிட்ட போயிட்டு அவங்க படிக்கிற கல்லூரியில உங்களுக்கு உயிரை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டாக்கா அவங்களுக்குமே பதில் கிடையாது. there is only no. அங்கேயும் உயிர் பத்தின அறிவு சொல்லப்படவே இல்லை. சரி, அப்ப இப்ப இருக்கிற கல்வி என்னதான் சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்த்தா வெறுமனே பொருள் ஈட்டுவதற்கான கல்வியா தான் இன்னைக்கு இருக்கிற. அம்மா பேசுங்கம்மா, கொஞ்ச நேரம் வராம இருந்ததுமா, பேசுங்க, இப்ப கேக்குது. வாழ்க வளமுடன். மகரிஷி நமக்கு சொன்ன ஒழுக்க பழக்க கல்வியாகட்டும், இயற்கை தத்துவ அறிவாகட்டும், இது குறித்த விளக்கங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா ஆசிரியர்களுக்கு தெரிந்திருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா பள்ளியில சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் அது பத்தின தெளிவு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 300 வருஷ ஹிஸ்டரி போகணும். ஏன்னா நம்மளோட குருகுல கல்வி முறை இருந்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டு வந்தது. எப்ப ஆங்கில ஏகாதிபத்தியம் நம்மள அடிமைப்படுத்துச்சோ அந்த காலம் தொட்டு அப்பவே மெக்காலே கிட்ட சொல்லிட்டாங்க, அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வான்னு சொன்ன உடனே அவர் சுத்தி அடிச்சுட்டு போய் பதில் சொன்னாராம், நீ இந்தியாவை அடிமை கொள்ளணும், இந்தியாவை ஆளணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அங்க இருக்கிற கல்வி முறையை உடைக்கணும். அங்க இருக்கிற அந்த கல்வி சொல்லி கொடுக்கிற பேட்டர்னை, குருகுல கல்வி பேட்டர்னை உடைச்சிட்டு நம்மளோட கல்வி முறையை மாத்தினாதான் அவங்கள நீங்க ஆள முடியும். ஏன்னா அந்த கல்வி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறதுனால மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அதை நம்ம மாத்தணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு மெக்காலே சொன்னாரு. எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு கல்வி என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறதே தெரியாம பள்ளிகள்ல கத்துக் கொடுக்கறாங்க, கத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, உயிர் பத்தின அறிவு தெளிவு இல்லாம இன்னைக்கு
தானும் கெட்டு சமுதாயத்தையும் கெடுக்கிற ஆறறிவு விலங்குகளை, ஆக்சுவலா விலங்குகள் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா விலங்குகள் எல்லாம் கரெக்டா இருக்குது. அதோட தேவைகள்ல அது ரொம்ப கரெக்டா இருக்கு. ஆனா மனுஷனே முதல்ல சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி ஒரு வருந்தத்தக்க கேள்விதான். இறைவன் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் படைச்சு பிரபஞ்சம் மொத்தத்தையும் அப்படியே அழகா பரிணாமமா கொண்டு ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதம் வரை அப்படியே மலர்ந்து வந்தப்போ இந்த மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அதற்கு முன்னாடியே படைச்சு வச்சிருக்கு. அந்த கொடுக்கப்பட்ட வளங்களை வாழும் வளங்களா மாற்றி நிம்மதியா சந்தோஷமா அமைதியா அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய மனுஷன் இன்னைக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராசையோட. அந்த பேராசை அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு வேணும், நான் அனுபவிக்கணும், என்னோட சந்ததிகள் அனுபவிக்கணும், என்னோட 4 தலைமுறைக்கு 5 தலைமுறைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி மரத்தோட நுனிக்கிளையில உட்கார்ந்து அடிக்கிளைய வெட்டிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அறிவீனமான செயல். நாம இயற்கை வளங்களை வாழும் வளமா மாத்தணும் தான். ஆனா நாம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிலை. ஓகே, பாலுணர்வு உடல் சார்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் தான் உயிர் சார்ந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு பாலுணர்வு உடல் சார்ந்ததாக கருதி அத உடலோட தொடர்பு படுத்தி பாக்குறதுதான் இந்த சமுதாயத்தோட அதிகப்படியான வேலையாகவும் செயலாகவும் நிலையாகவும் இருக்கு. இந்த உடலோடு தொடர்பு படுத்தி இந்த சமுதாயத்துல எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ ஒரு மோசமான சமுதாய பதிவுகளை மனிதம் உருவாக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அது சொல்லி முடியாது. அதே மாதிரி 2 வயது குழந்தையில இருந்து 70 வயது பாட்டியாகட்டும் படும் பாடுதான் எத்தனை இல்லையா? அந்த அவலை மனிதன் பசுவை கூட விட்டு வைக்கிறது இல்லை. பள்ளிக்கு போறப்பையா இருக்கட்டும், பணிக்கு போறப்பையா இருக்கட்டும், எங்க போகும்போதும் இன்னைக்கு எவ்வளோ அவலங்கள். செய்தித்தாள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியே வந்துருக்கு. ஏன்னா நியூஸ் பேப்பரை எடுத்து ஓபன் பண்ணோம்னா இந்த நெகட்டிவ் நியூஸஸ் வாசிச்சு நியூஸ் பேப்பரை வேணான்னு தூக்கி வைக்கிற அளவுக்கு நம்மளோட மனநிலை போயிட்டே இருக்கு. அப்போ இந்த உடல் சார்ந்ததாக பார்ப்பதனால வருகிற பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டா, உயிர் சார்ந்தது அப்படிங்கிற அறிவின்மை. இதே மாதிரி மகரிஷி ஒரு இடத்துல ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கு. ஒரு இடத்துல ஒரு துன்பம் நிகழணும் அப்படின்னு சொன்னா அதற்கான பதிவுகளை அந்த கருமையம் தாங்கி நிற்கு. எப்படி அந்த கருமையம் தாங்கி இருக்குது? ஒரு பொண்ணு அவங்க எப்படி உடை உடுக்கிறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ வச்சு அவங்களோட கருமையம் என்ன மாதிரி பதிவுகளை வெளியில அவங்கள சுத்தி ஈர்த்து வைக்குது அப்படிங்கிறதும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன நிகழ்வை நான் கோடிட்டு காமிக்க விரும்புறேன். ஒரு ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு சந்தித்த அதை பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம். ஒரு பொண்ணு அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங், நல்ல நீட்டா பாவாடை தாவணியில ரொம்ப அழகா அவங்க அப்படி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல கொஞ்சம் ஒரு 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 15 அடிக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஒரு சைக்கிளிஸ்ட், ஒரு பையன் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிற பையன் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்பட பாடலை அழகா பாடிக்கிட்டே சத்தமா பாடிட்டே அந்த பொண்ணு பின்னாடி அப்படியே வரான். அந்த பொண்ணு பின்னாடி எப்படி வேகமா வந்தவன் அந்த பொண்ணை முன்னாடி போய் அவங்கள பாக்குறதுக்கு அந்த ஆவல்ல வேகமா முன்னாடி போயிட்டான். முன்னாடி போயிட்டு டக்குன்னு ஹேண்டில் பார்ல இருக்கிற கைய ரெண்டையும் விட்டுட்டான், பாட்டை விட்டுட்டான். கையை மேல தூக்கி ஒரு கும்பிடு போட்டான். கைய மேல தூக்கி கும்பிட்டு சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணான். பின்னாடி பாட்டு பாடின பையன் முன்னாடி வந்தப்போ அவனோட டோட்டல் ஆட்டிடியூட் மாறிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பக்திமயமா இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த பையனோட தாட் பேட்டர்னே மாறி, ஐயோ இந்த பொண்ணை நம்ம வேற மாதிரி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவனோட ஆட்டிடியூட் மாறுது.
இத நாம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோமா? அவங்க என்ன மாதிரி கருமைய பதிவுகளை அவங்க அவங்கள சுத்தி ஈர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம முதல்ல கரெக்டான தாட் பேட்டர்னுக்குள்ள நாமளும் இருக்கணும். நம்மளை சுற்றி நல்ல பதிவுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாமளும் சரியா இருக்கணும். அதற்கு இந்த உயிர் பத்தின தெளிவும் ரொம்ப அவசியமான ஒன்று. உயிர் சார்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உயிரை பத்தி நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. முதல்ல சொன்னோம் இல்லையா, வேதாத்ரி மகரிஷி தான் அதுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட காயகல்ப வகுப்புல அந்த உயிர் பத்தின பெரிய விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா, இந்த உயிர் எது உயிராக இருக்கு, எதற்காக இந்த உயிர் உடல் எடுத்து வருது, தாய் தந்தையோட உயிர், அவங்களோட விந்து நாதம் உயிராகி கருவாகி பின்னர் அது உடம்ப வளர்த்து 10 மாதத்துல குழந்தையா வெளியே வருது. இந்த வெளியே வந்த உடனே மீண்டும் அது ஒரு ஒரு பதின்ம பருவம் வரை, கரெக்டா சொல்லணும்னா அவங்களோட அடலசன்ட் ஸ்டேஜ் வர மீண்டும் ஒரு உயிரை தாங்குவதற்கு ஏற்ற ஒரு உடலாக அந்த குழந்தைங்களை மாத்துற வரைக்கும் அந்த உடலை கட்டி அவங்கள ஒரு முழுமையான ஆணாகவோ பெண்ணாகவோ இந்த உயிரானது மாத்துது அப்படிங்கிற விளக்கமே காயகல்ப வகுப்புலதான் கிடைக்கும். சரி, இந்த உயிர் அப்படின்னா என்ன? நம்ம உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபூதங்கள் அப்படின்னு பார்த்தா நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த நிலமானது பருவுடலாகவும், நீரானது ரத்தமாகவும், நெருப்பு உடலோட உஷ்ணமாகவும், அதுக்கு மேல உடல்ல ஒரு செல்லுலையும் காற்று உள்ளையும் வெளியுமா உள்ளும் புறமுமா பயணிக்குது இல்லையா, காற்றாகவும், இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் அப்படிங்கிறது இந்த விண்சக்தி தான் உயிராகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம படிச்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். இந்த உடல், உயிர், மனம் அப்படின்னு சொல்லி இத பத்தின முழுமையான அறிவு வேணும்னு சொன்னோம் இல்லையா. இந்த உடல், உயிர், மனம் அப்படிங்கறத ஒரு புறமும், உலக பொருட்கள், உறவுகள், பாலுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் வச்சுட்டு நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்ல சொல்ற மாதிரி 2 பக்கமும் பொறுத்துகன்னு சொன்னாக்கா, உடலுக்கு உலக பொருட்கள், உணவு, உடை, தங்குவதற்கான அந்த மாதிரி உலக பொருட்களோடு உடல் தொடர்பு கொடுக்குது. மனமானது உறவுகளோடு. மனிதரோட அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தோம், அமைதி, அன்பு, ஆரோக்கியம், ஆனந்தம் அப்படின்னு. ஓகே, அப்ப அந்த உயிர் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல பாலுணர்வு அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். ஓகே, இங்க மேட்ச் பண்ணியாச்சு. இதை எப்படி மேட்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா போனோம் அப்படின்னு சொன்னா இதுல நிறைய பேர்கிட்ட நம்ம கேள்வி வச்சோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உடல் சார்ந்ததுன்னு பெரும்பாலானோர் சொல்லுவாங்க, மனம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானோர் சொல்லுவாங்க. ஆனா இது பாலுணர்வு உயிரை மட்டுமே சார்ந்திருக்கிறது. இந்த இடத்துல உடலும் மனமும் இதற்கான கருவிகளாக உதவி செய்கிறது அப்படிங்கிற தெளிவை நமக்கு வேதாத்திரியம் மூலமா நமக்கு நன்மணி ஐயா அவங்க ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. இத விளக்குறதுக்கு அவங்க 2 கேள்வி வேற கேட்டிருக்காங்க. அந்த 2 கேள்வியை நாம சிந்திக்கும் போதுதான் இதற்கான விளக்கத்துக்குள்ள நாம வர முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, பாலுணர்வு அப்படிங்கிறத நாம எதா சொல்றோம், ஆண் பெண் இணைப்பு, ஆண் பெண் உடலால இணைவத பாலுணர்வு. இப்போ இந்த ஆண் பெண் இணையும் பொழுது அதன் உச்ச நிகழ்வாக நடப்பது விந்து நாதம் வெளியேறுவது, விந்து நாதம் இணைவது. ஓகே, இத மேலோட்டமா பார்த்தா உடல் மட்டும்தான் இணைவதாக தோணும். ஆனா இந்த விந்து நாதம் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அங்கு உடல் இணைப்பு நிறைவேறிற்று, அவ்வளவுதான். இங்க இந்த 2 கேள்வி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 2 கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விந்து நாதம் இணைவதற்கு முன்
உடல் சார்ந்ததுன்னு தானே நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ இந்த விந்து நாதமும் இணைவதற்கு முன்னாடியே வந்து உடல் இணைப்பை நிறுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, விந்து நாதமும் இணைஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் உயிரெல்லாம் வந்து உயிரை நோக்கிய பயணம் இல்லை, இது இது உடல் தான் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு உடல் இணைப்பை தொடர வேண்டியது தானே, அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேள்வியை வந்து அழகா வைக்கிறாங்க. விந்துநாதம் இணைவதற்கு முன் இணைப்பை நிறுத்தி கொள்ள முடியுமா, விந்துநாதம் இணைந்த பிறகும் உடல் இணைப்பை தொடர முடியுமா, இந்த ரெண்டே கேள்விதான். இந்த கேள்விக்கு திருமணமானவர்கள் கட்டாயமா பதில் சொல்ல முடியும். என்ன சொல்லுவோம் எல்லாரும்? நோ அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் இல்லையா? சோ இந்த கேள்விய மனதுல நாம வச்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க உடல் அப்படிங்கிறது கருவியாதான் இருக்கு, மனமும் இந்த உதவியாகத்தான் இருக்கு. ஆனா பாலுணர்வு அந்த உயிரை சார்ந்து அந்த உயிர்கள் இரண்டும் இணைவதற்காக விந்தும் நாதமும் அதில் இருக்கும் உயிர் துகள்கள் இணைவதற்கான ஒரு பயணமாக இந்த உடல் இணைப்பு நிகழ்கிறது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும். சரி, இங்க இந்த ரெண்டுமே சாத்தியம் இல்ல, அதனால பாலுணர்வு உடல் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நாம இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு உயிர் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைன், ஓகே. எந்த ஒரு 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 புது உயிரை உருவாக்கணும்னா தாய் தந்தையர் அந்த இரண்டு பதிவுகளும் அவங்களோட விந்தும் நாதமும், ஆணினுடைய விந்தும் பெண்ணுடைய நாதமும் அவங்களுக்குள்ள இருக்கிற பதிவுகளை தாங்கிக்கிட்டு வெயிட்டிங் அந்த ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு. உயிரின் நோக்கம், இந்த பிறப்பின் நோக்கம் என்ன? பிறப்பின் நோக்கம் இறைவனை உணர்வது, இறைநிலையை உணர்வது, அடைவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த இரண்டு உயிரும் ஒரு உடலாக மாறி இந்த இறை உணர்வை உணர்வதற்காக அங்கு பயணப்படுது. ஆனா இந்த பயணத்தை எவ்வளவு ஒரு மோசமான பயணமாக இன்னைக்கு சமுதாயம் மாத்தி வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அப்போ உயிரை பத்தின தெளிவில்ல. இந்த உயிர் சக்திய நாம வீணாக்கலாமா, இந்த உயிர் சக்தியை எவ்வளவு பத்திரமாக சேஃப்டியா கரெக்டா தேவையின் அளவு முறைய வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அறிவு இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு, சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அவங்கள போய் அது சேர்ந்திருக்கு இந்த நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். உடல்ல காயக்கல்ப கிளாஸ்ல வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, உடல்ல வந்து நமக்கு எவ்வளவு உயிர் இருக்கு, எத்தனை உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாக்கா வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, புதிதாக வருகிற நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு உயிர் தான் இருக்கு, மாசமா இருக்கிறவங்க 2 உயிர் இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா உயிர் பத்தி அவங்களுக்கு தெரியல. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல விண் என்பதே உயிராக உடலில் இருக்கிறது. அது பல கோடி உயிர் துகள்களாக சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பல கோடி உயிர் துகள்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரு உயிர்னு நாம சொல்றோம். இதுல இந்த உயிர் சக்திய, இந்த உயிர் ஆற்றலை நாம எப்படியெல்லாம் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம், நாம அதை எப்படி வந்து சேஃப்டி பண்ணணும், அத அத நல்ல உயிர் சக்தியா இருக்கணும்னா நாம எந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறை மாறணும், இப்படிப்பட்ட விளக்கங்களை தான் வந்துட்டு காயக்கல்ப பயிற்சியில வந்து அழகா சொல்லி கொடுப்பாங்க. இதுல நிலம் வந்து நமக்கு தெரியும், இந்த பஞ்சபூதத்துல நிலம் வந்து கெட்டி பொருள், இந்த பருப்பொருள்னு சொல்லுவோம் இல்லையா? அதை விட கொஞ்சம் லேசானது நீர், திரவம். அதை விட லேசானது நெருப்பு, அதை விட லேசானது காத்து, அதுக்கும் மேல மிகவும் லேசா அத பிடிச்சு வைக்கிறது கஷ்டம் இல்லையா? இப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல மேல இருக்கிற உயிரை கீழே இருக்கிற உடம்போட கட்டி வைக்கிற வேலைய இந்த இடையில இருக்கிற வாத பித்த கவம்னு சொல்ற நீர், நெருப்பு, நிலம், இது மூணு, சாரி, நெருப்பு, காற்று,
காற்று, நெருப்பும் நீரும், வாத பித்த கபம். இது வந்து பாக்குது. அதுதான் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம்னு நம்ம சொல்றோம். இதுல இந்த உயிர் எவ்வளவு லேசானது அப்படின்னு பார்த்தா, ஒரு பலூன்ல நாம கொஞ்சம் காத்து அடைச்சு வைக்கிறோம். இந்த காத்த பலூனை லேசா ஒரு ஒரு சின்ன பொத்தல் போட்டா போறோம், மொத்த காத்து உடனே ஓடி போயிடும் இல்லையா? அப்ப காத்தை விட லேசா இருக்கிற இந்த வெண்துகள், இறைத்துகள், பரமாணு அப்படின்னு சொல்கிற விண் அப்ப எவ்வளவு ஒரு ஸ்பீடா ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும். அப்ப அதை நாம பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து எவ்வளவு ஒரு சக்தி நமக்கு இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாங்க, இந்த பரமாணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த விண்துகளை தான் பரமாணுன்னு சொல்றாங்க. இந்த விண்துகள் இதுல பரம அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா மிகச்சிறிய அப்படின்னு அர்த்தம், மிக பெரியனும் அதுக்கு அர்த்தம். அதாவது அதுக்கு மேல பெருசும் கிடையாது, அதுக்கு கீழே சிறுசும் கிடையாது. அதுதான் அந்த பரமங்கிறதுக்கு. பரம பிதா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மிஞ்சி வேற ஒண்ணும் கிடையாது. பரம அணு அப்படின்னு பரமாணு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மிஞ்சி வேற எதுவும் கிடையாது. சோ இந்த மிகச்சிறிய துகள் எவ்வளவு ஸ்பீடா இருக்கும், காத்தை விட எவ்வளவு ஒரு ஸ்பீடா அது ஓடிட்டு இருக்கும். அப்ப அத வந்து நம்ம பாடியில சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அதை பிடிச்சு வைக்கிற மையம் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அந்த ஒரு பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பாடியில ஒரு குறுக்கு கோடு, ஒரு நெடுக்கு கோடு சென்டர்ல போட்டோம்னா நடுவுல செகண்ட் சேக்ரல் ஸ்பைன் சொல்லுவோம். முதுகு தண்டோட கடைசி சேக்கிரத்தோட அதுல 2வது எலும்புல 5 எலும்பு இருக்கும் சேக்கிரம் அப்படிங்கிற பகுதியில. அதுல உள்பக்கமா மூலாதாரம்னு நமக்கு சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல இந்த விந்துநாதம் அப்படிங்கிற ஃப்ளூயிட் அங்க சேமித்து வைக்கிறாங்க. அந்த பதின்ம பருவம் வரை நல்லா 19 இயர்ஸ் வரைக்கும் அந்த உடம்ப வளர்த்துட்டு அப்படியே அது வந்து அங்க சேமிக்கும் போதுதான் அந்த உடலுக்கு அது ஒரு மையமாக அந்த அந்த மைய பகுதி என்ன பண்ணுது, சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான உயிர் துகள்களை ஈர்த்து பிடிச்சு வச்சிட்டு இருக்கு, உடம்ப விட்டு வெளியே போகாம பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம இதை எப்படி எல்லாம் கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போறதுக்கு முன்னாடி மகரிஷி இன்னொரு விளக்கமும் சொல்லியிருக்காங்க. மின்சாரம் வந்துட்டு நாம அது எவ்வளவு ஒரு ஃபாஸ்டா டிராவல் பண்றதுன்னு நமக்கு தெரியும். நெய்வேலியிலயோ இல்ல நீர் மின்சார நிலையங்கள்ல இருந்து வருகிற மின்சாரத்தை அங்கிருந்து அப்படி அங்க ஆன் பண்ணினா போதும், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல இங்க ஓடி வந்துடும் இல்லையா? அந்தந்த ஊருக்கு போக வேண்டிய ஊருக்கு எல்லா பவர் கிரிட்ஸ்க்கும் அது வந்து டிராவல் பண்ணிடும். இப்போ இந்த மின்சாரத்தை நாம பிடிச்சு தேக்கி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா தேக்கி வைக்க முடியும். எப்படி? பேட்டரிஸ்ல அதற்கான சில ரசாயனங்களை மிக்ஸ் பண்ணி தேக்கி வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்மளோட பாடியில சென்ட்ரல்ல வந்து விந்துநாத திரவம் இந்த எனர்ஜிய மைய ஈர்ப்பு விசை மூலமா பிடிச்சு வச்சிருக்கு. இப்போ இந்த மைய ஈர்ப்புல பிடிச்சிருக்கு நம்ம. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதோட பவர் குறையும் போதெல்லாம், இதோட சக்தி குறையுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த உயிர் துகள்களோட ஓட்டம் ஸ்லோவாகும், வெளியே போறது ஈஸியா போயிடும். நாம எப்படியெல்லாம் உயிர் துகளை விரயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காயக்கல்ப பயிற்சியில நம்மளோட புலன்கள் மூலமா புலன் பயப்பட்டு இதை வீணாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியெல்லாம்? நிறைய தேவைக்கு மேல சாப்பிடுறது. அதுல அந்த அழகா ஒரு ஜிலேபி உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஜிலேபி சாப்பிட்டா நல்லா இருக்கும், 2வது ஜிலேபி ஒமட்டும், 3வது ஜிலேபி சாரி 2வது திகட்டும், 3வது ஒமட்டும், 4வது அவ்வளவுதான் வாமிட் வந்துரும், அதுக்கப்புறம் மயக்கமே வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா அந்த உயிராற்றலை நாம அதிகமாக துய்க்க அனுபவிக்க அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அது என்ன சொல்றது, இன்பமாக தோன்றுகிற விஷயமே நமக்கு துன்பமாக மாறும். எல்லாவற்றிலும் ஒரு அளவு முறை வேண்டும் அப்படிங்கறத ஒரு முறையும் வந்து நமக்கு அடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு ஃபார்முலா கூட சொல்லுவாங்க. ஏன்னா நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. நாள் 2 என்னது?
ஒரு நாளைக்கு 2 முறை நாம குடலை சுத்தம் செய்ய வேண்டும். 2 முறை மோஷன் போயே ஆகணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான உடம்பு. வாரம் 2 என்னது? 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். ஆணாக இருந்தால் புதனும் சனியும், பெண்ணாக இருந்தால் செவ்வாயும் வெள்ளியும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். மாதம் 2 அப்படிங்கிறதுக்கு தாம்பத்தியத்துக்கு சொல்லுவாங்க. மாதம் 2 முறை 15 நாட்களுக்கு ஒரு முறை. அது வந்து ஆரோக்கியமான உடலாக இருக்கும். உயிர் சக்தியை வீணாக்காம. ஏன் வருடம் 2 முறை அப்படின்னு சொல்றது வேதிக்கு கொடுக்கறது. சோ இந்த மாதம் 2 முறை அப்படிங்கிறதுல அளவு முறை இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. எங்க போனாலும் எல்லாமே வக்கரமா மாறி இருக்கு. எல்லாமே மனதை தூண்டி மக்கள் வந்து எவ்வளவு தூரம் அந்த குழந்தைங்களுக்கு அத முறைப்படுத்தவும் தெரியாம அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் அப்பதானே ஸ்டேஜ்லதான் ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அதை முறைப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுக்கணும். யார் சொல்லி கொடுக்கணும்? நாம தான் சொல்லி கொடுக்கணும். டீச்சர்ஸ் எல்லாரும் அதை கத்துக்கணும். இத பள்ளிகள்ல எல்லா இடங்களையும் சொல்லி கொடுக்கணும். ஆனா அதற்கான முயற்சிகளை நாம எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு நாமே ஒரு கேள்வியா வச்சுப்போம். அடுத்து இந்த இயற்கை விதி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, எதிர் பாலினத்துக்கு மட்டும்தான் இந்த ஈர்ப்பு வேகம் இருக்கு. ஆமா, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். விந்துகளே சுத்தும் போது அது எல்லா விந்துகளும் சுத்தும் போது கிட்ட வரும்போதுட்டு தள்ளி தள்ளி தள்ளுமாற்றல் கொள்ளுமாற்றல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ எதிர் பாலினம் மட்டுமே ஆப்போசிட் போல்ஸ் தான் இங்க அட்ராக்ட் ஆகும். அப்படித்தான் இயற்கை இருக்கு. இப்போ இந்த குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதுல வந்துட்டு மகரிஷி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பயிற்சிகள் மூலமா எந்த அளவுக்கு நாம வந்து முறைப்படுத்த முடியும், பிறக்கிற குழந்தைய ஆணாகவோ பெண்ணாகவோ தேர்ந்தெடுக்கிற விஷயத்த கூட மகரிஷி சொல்லியிருக்காங்க. நம்மளோட நாடி பாத்தீங்கன்னாக்கா இடது நாடி வலது நாடி. இடது நாடினாக்கா அது தாயை சார்ந்தது, வலது நாடி தந்தையை குறிக்கிறது. இடது நாடி பெண் சந்திர நாடி, வலது நாடி சூரிய நாடி. எப்பயுமே நம்ம மூச்சு இப்ப எந்த ஃப்ளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, எந்த சைடு நமக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தோம்னா அது மாறிட்டே இருக்கும். எல்லாருமே நம்ம செக் பண்ணிருக்கோம். சில நேரங்கள் வந்து வலது நாசியில அதிகமாகவும், சில நேரம் வந்து இடது நாசி அதிகமாகவும் இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க, இந்த பயிற்சிகளை முறையா கத்துக்கும் பொழுது இடது நாடியில் அதிகமாக அந்த மூச்சு தொடர்ந்து இது எப்படின்னாக்கா ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு 40 மினிட்ஸ்க்கு ஒருக்க இந்த நாடிகள் வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். அதனாலதான் நாம தூங்கும் கூட புரண்டு படுப்பதும் வந்து இந்த நாடிகள் மாறும்போதுதான் நமக்கு அந்த டைரக்ஷன்ஸ் வந்து அந்தந்த டைரக்ஷன்ஸ்ல நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது நம்மை அறியாமலே நம்ம உடம்பு அதற்கு வகை பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த வலது நாடியில் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு குழந்தை பிறப்பதற்கான செயல் நடந்தால் அங்கு ஒரு ஆண் குழந்தையாக அது வரும். அதே மாதிரி இடது நாடியில மூச்சு ஓடிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த அறியாமையில எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அளவு முறையிலேயே பிரச்சனை. ஒரு கல்யாணமான தம்பதியர்கிட்ட வச்சுப்போம், அவங்களுக்கு குழந்தை ஒரு 2 பெண் குழந்தை இருக்கு, 3ஆவதும் பெண் குழந்தையா பிறந்ததுன்னா மகரிஷி காலகட்டத்துல அப்படிதான். ஏன்னா பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தெளிவா தெரியாம இருந்த காலம். இன்னைக்கு ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஆண் குழந்தை பிறக்கணும்னாக்கா பிறக்கணும்னாலும் சரி, பெண் குழந்தை பிறக்கணும்னாலும் சரி, ஆணிடம் உள்ள XY அப்படிங்கிற குரோமோசோம்ல அதுல இருக்கிற ஒய் வந்து பெண்ணோட எக்ஸோட சேர்ந்துச்சுன்னா ஆண் குழந்தையும், அதுல இருக்கிற எக்ஸ் பெண்ணோட எக்ஸோட சேரும் பொழுது பெண் குழந்தையும். ஏன்னா பெண்ணுகிட்ட இருக்கிறது வெறும் XX, ஆணிடம் இருக்கிறது XY. இப்போ இந்த அறிவு பள்ளிகள்ல சொல்லப்பட்டாச்சு. அதனால இந்த ஓரளவுக்கு
இந்த மாமியார் கொடுமைகள்லாம் பழைய காலத்துல நடக்கும் இல்லையா? நீ பெண் குழந்தையா பெத்துட்டு இருக்க, இவள டைவர்ஸ் பண்ணிடு, இவள விட்டுட்டு அத்து விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணு, ஆண் குழந்தை பெத்துக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் முன்னாடி நிகழ்ந்தது. ஏன்னாக்கா இந்த குழந்தைக்கு யார் காரணம்ங்கிற அறிவின்மை தான். ஆனா இப்ப இந்த உயிர் சக்தியை நாம எவ்வளவு ஆஹ் அளவா முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அறிவு இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்திட்ட இல்ல. அந்த ஒரு விளக்கங்களை நாம இந்த குழந்தைங்களுக்கு நாம கொடுத்தே ஆகணும். அதற்காக வேண்டியாவது நாம இந்த காயக்கல்ப பயிற்சிகளை எல்லா பள்ளிகள்லயுமே கட்டாயம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய பயிற்சியாக ஒரு ஒரு சர்க்குலர் கவர்மெண்ட் பாஸ் பண்ணணும். இதெல்லாம் ஆசையா பேராசையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது நிகழணும். இது நிகழும் போது குழந்தைங்களுக்கு உயிர் சக்தி பத்தின தெளிவு வரும்போதுட்டு அதை அவங்க வீணாக்கணுங்கிற எண்ணம் வராது. அதை சரியா பயன்படுத்தி முறையா பயன்படுத்தி அவங்களோட ஹெல்த்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணி அத பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது இந்த உடல் ரொம்ப ஆரோக்கியமானதாக மாறும். அவங்களோட ஞாபக சக்தி, அவங்களோட அறிவு திறன் அது இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் நாம காயக்கல்பத்துல கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்த நாம மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டோட இந்த பாலுணர்வு என்பது உடல் சார்ந்ததல்ல, உயிர் சார்ந்தது என்பதை நாமும் புரிந்து கொண்டு நம்மளோட குழந்தைங்களுக்கும் இதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட வச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.